30 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் நான் எதையுமே சாதிக்கலைன்னு பயமா இருக்கா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வீடு கட்டிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் இன்னும் ஆரம்ப புள்ளியிலேயே நிக்கிறேன்னு தோணுதா? உண்மை என்ன தெரியுமா? 20 வயசுல நீங்க எடுத்த முடிவுங்க எல்லாமே தெரியாம எடுத்தது. ஆனா 30 வயசுல நீங்க எடுக்க போற முடிவுகள் தெரிஞ்சு எடுக்க போறது. 20ல இருந்தது வெறும் வேகம், ஆனா 30ல இருக்கிறது விவேகம். உங்க வாழ்க்கையோட பீட்டா வெர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்பதான் நீங்க வெர்ஷன் 2.0 அப்டேட் பண்ண போறீங்க. இந்த வீடியோவோட கடைசியில எனக்கு வயசாயிடுச்சுங்கிற பயம் போய் இப்பதான் என் நேரம் ஆரம்பம் அப்படிங்கிற வெறி உங்களுக்கு வரும். நேத்து பக்கத்து வீட்டுல அவங்க பையனோட ஸ்கூல் ப்ராஜெக்ட அக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. 1 மீட்டர் நூல் அளந்து வெட்டும் போதும் 1 கிலோ உப்ப தராசுல வைக்கும் போதும் ஒரு விஷயம் புரிஞ்சுது. முதல்ல துல்லியமான அளவுதான் முக்கியம். அதாவது 20 வயசுல நம்ம கிட்ட 100 மீட்டர் ஓடுற வேகம் இருக்கும், ஆனா எந்த திசையில ஓடும்னு தெரியாது. 10 கிலோ பாரத்தை தூக்குற தெம்பு இருக்கும், ஆனா அதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாது. வாழ்க்கையும் ஒரு லீவர் மாதிரி தான். நீங்க நிக்கிற இடம் சரியா இருந்தா 30 வயசுல ஒரு சின்ன முயற்சி செஞ்சாலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். 20 வயசுல நீங்க செஞ்சது வெறும் முயற்சி. 30 வயசுல நீங்க செய்ய போறது பயிற்சி கலந்த முயற்சி. இத இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். முதல் விஷயம், அனுபவம் தான் உங்களோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்க இழந்த காலத்தை நேரம்னு பார்க்காதீங்க, அத அனுபவம்னு பாருங்க. ஒரு தப்பு பண்ணா அது நஷ்டம் இல்லை, அது ஒரு பாடம். ரெண்டாவது விஷயம், நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான பவர். 20 வயசுல எல்லாத்துக்கும் எஸ் சொல்லுவோம், 30 வயசுல எதுக்கு நோ சொல்லணும்னு நமக்கு தெரியும். அந்த ஒரு நோ தான் உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும். மூணாவது விஷயம், நம்ம எமோஷனலா எப்படி ஸ்டேபிளா இருக்கோங்கிறது. அதாவது இப்ப உங்களை யாராவது திட்டினா நீங்க அழுதுட்டு உட்கார மாட்டீங்க, இது அவங்க குணம், கடந்து போவீங்க. இந்த தெளிவு தான் ஒரு பிசினஸ்க்கோ இல்லைன்னா ஒரு புது கரியருக்கோ ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னியாகுமரியில சூரியன் உதிக்கும் போது வர அழகே வேற, அதே சூரியன் சாயந்தரம் மறையும் போது கொடுக்கிற நிறம் வேற. காலையில வர்ற வெளிச்சம் வேலை செய்ய தூண்டும், ஆனா சாயந்தரம் வர்ற அந்த ஆரஞ்சு கலர்ல வரும் பாத்தீங்களா, அது வாழ்க்கையை ரசிக்க வைக்கும். உங்களுடைய 30களும் அப்படிதான். இது ஒரு முடிவு இல்லை, இது ஒரு அழகான மௌன புரட்சி. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு விஷயத்த வயசாயிடுச்சுன்னு தள்ளி போடாம இன்னைக்கே ஆரம்பிங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க இன்னைக்கு விட ஒரு நாள் வயசானவரா இருப்பீங்க. சோ இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லை. இது மனத்தேடல். நான் சுபஸ்ரீ.